வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு ஃபோல்டர் அண்ட் ஃபைல் ஹேண்ட்லிங் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கேன்வால நிறைய டிசைன்ஸ் பண்றோம், எவ்வளவோ போஸ்டர்ஸ், ஃபிளையர்ஸ்னு எவ்வளவோ பண்றோம். பட் இது எல்லாத்தையும் இந்த பாருங்க, இந்த இதுல வந்து நான் இப்படி கீழே இப்படி போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி போட்டு வைக்க கூடாது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்போதுமே ஃபைல்ஸ் வந்து ஆர்கனைஸ்டா வைக்கணும். இப்போ இதே நம்ம சிஸ்டம்ல வச்சு போட்டோஷாப்ல மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து அதை நம்ம ஒரு ஃபோல்டர் போட்டு வைப்போம். ஆனா கேன்வால பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதை அப்படியே விட்டோம், ஒரு ஒர்க்கை பண்ணி முடிச்சோன்னா அதை அப்படியே விட்டுரும். அப்படி வைக்காம இதுலயும் நம்ம ஃபோல்டர் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். இதுலயும் வந்து நீங்க வந்து இந்த மெனு பார்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், இது இருக்கு பாருங்க, ரெண்டாவது ஆப்ஷன் ஹோம்க்கு கீழே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இங்க ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இங்க வந்து நம்ம ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி நம்மளுடைய ஃபைல்ஸ் இதுல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ஃபைல்ஸ்னு வச்சிருந்தாலே அதை ஆர்கனைஸ் பண்ணி தான் வைக்கணும். இப்ப நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஃபோல்டருங்கிற இடத்துல போயிட்டு ரைட் கிளிக் கொடுங்க, அங்க போயிட்டு நியூ ஃபோல்டர்னு கொடுங்க. கொடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு மெனு பார் வரும். இங்க வந்து அந்த ஃபைலோட நேம் கொடுங்க. நான் இப்போ வந்து CLIENTS கிளைண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இப்ப கிளைண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும். இப்ப வந்து கிளைண்ட்டுக்கு நீங்க எந்த ஃபைல் பண்ணாலும் அதை வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணலாம், இல்ல பண்ணிட்டு அதை அதுக்கப்புறம் இங்க மூவ் பண்ணிடலாம். இப்ப இந்த ஃபோல்டர் இருக்கு, நான் இங்க மூவ் பண்ண போறேன். இப்ப பாருங்களேன், இப்ப இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைல் வந்து அதுல நான் போட போறேன். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு வரேன். ட்ராக் பண்ணிட்டு இது பாருங்க, அது காட்டுது பாருங்க. அந்த சிம்பிள் வந்து ஒரு இதுக்கு மேல வைக்கணும். நான் கொஞ்சம் கண்டினியூஸா வச்சதுனால அப்படி வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, இப்படி வந்து இங்க விட்டீங்கனோட போதும். வந்தீங்கனாலே அது வந்து அந்த கிளைண்ட்ஸ்குள்ளார வந்துருச்சு பாருங்க. நீங்க அந்த ஃபோல்டர் மேலேயே போட்டிருக்கலாம். எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, அங்க வந்தோடனே ஓப்பன் ஆனே நான் உள்ள போட்டுட்டேன், அவ்வளவுதான். இப்போ இந்த கிளைண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள இந்த டிசைன் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்க வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து தனியா ஒரு ஃபைலும், தம்ப்னைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு தனியா ஒரு ஃபோல்டர், இந்த மாதிரி ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஃபைல்ஸை வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணும் போது நம்மளுக்கு ஈஸியா அதை எடுத்துக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் சர்ச் பண்ணுவோம், சர்ச் பண்ணும்போது கிடைக்காது. ரெண்டாவது, ப்ராப்பரான நேம் கொடுக்கணும். ஒரு ப்ராஜெக்டோ ஒரு ஃபைலோ பண்ணீங்கன்னா அது ப்ராப்பரா நேம் கொடுக்கணும். நான் பண்ணி வச்சிருக்க பாருங்க, ஆரஞ்சு கிரீன் அண்ட் ஒயிட் இருக்கு பாருங்க. இதை வச்சு அப்படி பண்ணக்கூடாது. இது வந்து இந்த ஃபைல் கேன்வாவோட ஃபைல் நேம். இது வந்து ஒரு சுதந்திர தின வாழ்த்துக்கள் வந்து பண்ணிருக்கிறோம். அப்ப இது வந்து நம்ம கண்டிப்பா இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் ஃபார் அந்த பர்டிகுலர் கிளைண்ட் பேரை போட்டு தான் பண்ணணும். அப்பதான் அது வந்து கரெக்டானது. இப்ப இதை பாருங்க, அன்டைட்டில் டிசைனே வச்சு போட்டுட்டேன். இது ஒரு யூடியூப் வீடியோ. இப்ப இதை அப்படி வைக்க கூடாது, இதுக்கு கண்டிப்பா ப்ராப்பரான நேம் வைக்கணும். இப்ப இந்த ஃபோல்டருக்கு ப்ராப்பரான நேம் வைக்கணும். இதெல்லாம் நான் ஆரம்பத்துல பண்ணது. இவங்க MEKங்கிறது என்னுடைய கிளைண்ட் தான். இப்ப நம்ம வந்து ப்ராப்பரான ஃபோல்டர் வச்சு அதுல ஃபைல் வைக்கணும், அந்த ஃபைலுக்கு ப்ராப்பரான நேம் வைக்கணும் ரெண்டு பக்கம். ரெண்டாவது, இந்த ஃபோல்டருக்குன்னு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அது என்னன்னா இந்த ரீநேம் பண்றது, அப்புறம் அந்த ஃபோல்டரை டவுன்லோட் பண்றது, ரெண்டு வேலை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா டவுன்லோட் பண்ண போறோம். இப்ப டவுன்லோடுன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு அப்படியே டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆன பிறகு நம்ம அது வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்ம டீம்மேட்ஸுக்கோ வந்து நம்ம அந்த ஒட்டுமொத்த ஃபைலையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப கிளைண்ட் வந்து நானே எடிட் பண்ணிக்கிறேன், ஃபர்தரா நான் பாத்துக்கிறேன், எனக்கு வந்து என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் ஒரிஜினல் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாருன்னா இந்த ஃபோல்டர் அப்படியே ஒரு மேக்கே காப்பி கொடுத்துட்டு அந்த காப்பியை வந்து அவருக்கு வந்து நம்ம வந்து லிங்க் கொடுத்துடலாம், பப்ளிக் லிங்கா கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்துடலாம். ஒரிஜினல் கொடுத்துட்டோம், இதையே கழிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை எனக்கு அந்த ஃபைல்ல வந்து ஒரு ஆப்ஷன் மாத்தணும் நம்மள்ட்ட கேட்பாங்க. அப்புறம் நம்மளால அதை மாத்த முடியாது, ஏன்னா அவங்க சுத்தமா அந்த ஃபைலை கழிச்சிடுவாங்க. இப்போ கொஞ்சம் நெட் ஸ்லோவா இருக்கிறதுனால காட்டுது, இல்லைன்னா இது வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்து வந்துடும். நீங்க அதை கொடுத்து பாருங்க. இப்போ மேக்கே காப்பி பாருங்க, அதே அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்க. இதுல இருந்து மேக்கே காப்பி இருக்கு பாருங்க. இந்த மேக்கே காப்பி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதே ஃபோல்டர் காப்பி ஆயிடும். அது போல எத்தனை ஃபைல் இருந்தாலும் இன்னொரு காப்பி ஆயிடும். அந்த ஃபைலை வந்து நீங்க பர்டிகுலரா ஷேர் கொடுத்து அந்த பப்ளிக் லிங்கை உங்க கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துடலாம். இப்ப இது வந்து சின்ன விஷயம் மாதிரி தெரியும், ஆனா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். நீங்க எந்த ஃபைல் கொடுத்தாலும் அந்த ஃபைலுக்கு ப்ராப்பர் நேம் கொடுக்கணும். அந்த ஃபைலை ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ல தான் போட்டு வைக்கணும். அந்த ஃபோல்டரை தான் நீங்க இன்னொரு காப்பி எடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சு, ஒரிஜினல் ஃபைலை ஷேர் பண்ணக்கூடாது. அடிக்கடி ஃபைல்ஸை வந்து தேடக்கூடாது, ஃபைல் நேமை போட்டு தேடுற மாதிரி வச்சுக்க கூடாது. இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பா கடைபிடிங்க. உங்க ஒர்க் ஃப்ளோ வந்து இன்னும் ஆர்கனைஸ்டா நல்லா இருக்கும். இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.